கிட்ட பெயில் வாங்க தண்ணி குடிச்சிருக்கோம். அவர் பெயில் கொடுத்தாருன்னா பெரிய விஷயம் அந்த மாதிரி. So he's basically done his schooling from Chennai. I'm not much into more of detail because lack of time or paucity of time. Let's get to this. Schooling, good afternoon, UG, everyone. PG, everything from Chennai. Ella Madras. Please allow for 2 minutes, Lordship, because a lot of law college students have come in and then they should know about you. They should see you as a motivator and inspiring idol icon, whatever it is, right? What we see now. Well, good clean sottaru. Appo eppadi vara poranga engitta ella oda poranga. Formation years as an advocate, during the year 1984, he was under the tutelage of senior advocate Rajamanikam and Sri Srirangan. Practices predominantly in the criminal areas, as I rightly said, and practiced in Madras High Court as well as in Supreme Court of India. Good afternoon. Thank you very much. Sorry. Thank you. See, let's get to some plain talking, right? At the outset, let me tell you, I am not tech savvy. I am really not tech savvy. உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் எனக்கு நிஜமாவே கிடையாது. நான் நீதிபதியாக ரொம்ப இருந்த பீரியட்ல நான் என்ன பண்ணிட்டேன், என்ன அப்படியே விட்ரா பண்ணிட்டேன். அதாவது எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிடையாது, ட்விட்டர் அக்கௌண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. ஏன்னா ஆஸ் அ ஜட்ஜ் எனக்குள்ளேயே நான் ஒரு இதை வேலையை போட்டுக்கிட்டேன். வரணும், வேலையை பார்க்கணும், போயிடணும். அதுக்கு மேல எந்த இடத்துலையும் எந்த கான்ட்ரவர்சியும் நம்ம மாட்டக்கூடாது. எதுக்கும் ரிப்ளை பண்றது, அதை பண்றது, இதை பண்றது. இன்ஃபேக்ட் யூ மே நாட் ஈவன் பிலீவ், கிரெடிட் கார்டு கிடையாது, ஏடிஎம் போனதில்ல, இப்போ கூட எனக்கு பேங்கிங்ல வந்து நெட் பேங்கிங் கிடையாது. ஸோ அண்ட் இமெயில் கிடையாது. யூ மே நாட் பிலீவ், இமெயில் வந்து ஐ யூஸ் டு நோ. இப்போதான் வந்து நான் ரிட்டையர் ஆன பிறகு ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இட், பிகாஸ் மை செக்ரட்டரிஸ் ஹைகோர்ட்ல மெயில் கொடுப்பாங்க. அந்த ஹைகோர்ட் மெயில செக்ரட்டரி டீல் பண்ணுவாங்க. கடன் கொடுத்துட்டு யாருக்கும் பர்சனலா எந்த மெயில் அனுப்ப மாட்டேன். எழுத்து மூலமான லெட்டர்ஸ் என் கைப்பட எழுதுவேனே தவிர ஐ நெவர் யூஸ் என்கேஜ் இன் திஸ் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் இன் டு this web world. இந்த உலகத்துக்குள்ள நான் போக வேண்டாம், இதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி நின்றதுனால எனக்கு நிஜமாவே இந்த லா பத்தி எனக்கு ரொம்ப அதிகமே தெரியாது. தட் இஸ் வை இது நடத்தான்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்லிச்சேன், even though now I retired, I am practicing the Supreme Court, but I want to learn. I really want to learn about this law because I can't afford to remain away from this. It is staring at our face. நம்ம முகத்துல அது நம்மள பார்க்குது அது. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இது பண்ணி நான் ஒரு சாமியாரா போயிட்டோம்னா இது தேவை இருக்காது. பட் இப்போ நான் உலகத்துல வந்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். டீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பல இடங்கள்ல வந்து இது கேட்கறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இந்த ஆக்ட்ல வந்து, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஸ்டீஃபன்ஸ் ஒரு பெரிய அறிவாளி எழுதினான். He was a law commissioner. 1872 வராரு, law commissioner வராரு. இந்தியாவில் 12 சட்டங்கள் அந்தால் போட்டான். அந்த ஒன்னுல வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அந்தால் போட்டான், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அந்தால் போட்டான். இந்த மாதிரி 18 லாஸ். ஒரு ஃபிரிட்ஸ் ஜேம்ஸ் ஸ்டீஃபன்ஸ் ஒரு அங்கிருந்து லா கமிஷனர் வந்த ஆளு இந்த நாட்டுக்கு லா கமிஷன் மெம்பரா வந்து, லா மெம்பரா வந்து, வைஸ்ராய் கவுன்சில் மெம்பரா இருந்து 12 சட்டம் போட்டு போயிருக்கான். அதுல முக்கியமான முத்தாய்ப்பான நம்ம சட்டங்கள் படிக்கிறது வந்து இந்த எவிடன்ஸ் ஆக்டையும் படிக்கிறோம், இந்த கான்ட்ராக்ட் ஆக்டையும் படிக்கிறோம். இந்த 2 சட்டங்கள்லயும் வந்து எழுதும் பொழுது இலஸ்ட்ரேஷன்ஸோட எழுதியிருப்பான். ஏன் எழுதியிருப்பான்னா, ஸ்டீஃபன்ஸனுடைய ஐடியா என்னன்னா, இந்தியாவுக்கு நம்ம சட்டம் போட வரோம், இங்கிலாந்துல வந்து சட்டமே கிடையாது. பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கொலோனியல் லா சொல்றீங்களா, அது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இங்கிலாந்துல எவிடன்ஸ் ஆக்டே கிடையாது, இங்கிலாந்துல இந்தியன் பீனல் கோடே கிடையாது. அங்கெல்லாம் வந்து ஜட்ஜ் மேட் லாஸ், நீதிபதிகள் செய்கின்ற காமன் லா தான் அந்த ஊர்ல இருக்கே தவிர கோடிஃபைட் லா அங்க கிடையவே கிடையாது. கோடிஃபைட் லா முதலா இந்தியாவுக்கு ஏன் வந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டேக் ஓவர் பண்ணி பார்த்த போது என்ன சட்டங்களே அவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் நவாப் ஆட்சி பண்ணாங்களோ அங்கெல்லாம் குரான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சில இடங்கள்ல வந்து நவாப் இல்லாத இடங்கள்ல வந்து தர்மசாஸ்திரங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி இருக்கக்கூடாதுப்பா, குரான் அப்படின்னா அவங்க வந்து டேக் ஓவர் பண்றது லாஸ்ட் முகல் எம்பரர் கிட்ட இருந்தா டேக் ஓவர் பண்றாங்க. கிளைவ் என்ன பண்றான், லாஸ்ட் முகல் எம்பரர் கிளைவ் பண்ணும்பொழுது அங்கெல்லாம் குரான் சட்டம் இருந்திருக்கு, திருடினா கையை வெட்டுறது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எப்ப இவனுக்கு நீங்க பிடிக்கிறீங்க, இவன் திருடன் ஒரு இதை போட்டு வெட்டிடுறீங்க, நாளைக்கு இவன் திருட்டு இல்லைன்னு தெரிஞ்சு போய் கை வளராதுப்பா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ்.
இந்த சிஸ்டத்துல வந்து நாங்களே தப்பு பண்ணிட்டோம், இயேசுநாதர் வந்து தெரியாத்தனமா சிலுவையில போட்டு நாங்க பண்ணின தப்புக்கு இன்னும் நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கையை வெட்டுறது காலை வெட்டுறது இந்த சட்டங்களும் இருக்கக்கூடாது. தேர் மஸ்ட் பி a codified law அப்படின்னு சொல்லி தான் மெக்காலே இங்க வந்து இந்தியா பூரா கழுத மேல குதிரை மேல டிராவல் பண்ணி ஊட்டியில உட்கார்ந்து இந்த இந்தியன் பீனல் கோட் எழுதினான். Single man who wrote this Indian Penal Code sitting in Ooty. It took just 3 years for him to understand Indians and give a codified law. அப்ப the codified law அவன் கொடுத்த போது என்ன பண்றான், offense இது punishment, offense punishment, offense punishment போட்டு 500 இந்த செக்ஷன் 511 செக்ஷனை போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் கொடுத்துட்டு போன பிறகு என்ன நடந்துச்சுன்னா 20 வருஷம் அந்த இந்தியன் பீனல் கோடை நம்மளால கொண்டே வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னா அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா, இந்த இந்தியன் பீனலுக்குள்ள வெள்ளக்காரன் தப்பு பண்ணாலும் இந்த கோடுக்குள்ள வருவான், நேட்டிவ் தப்பு பண்ண கோடு வருவான், இந்த கோடுல நான் ஸ்லேவரி அபாலிஷ் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனான். பிகாஸ் he did not want the Europeans to get out of this code. அதனால என்ன பண்ணாங்க, இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்த கோடை எதிர்த்து போராட்டம் பண்ணி 20 வருஷம் இதை கொண்டு வராத பண்ணினாங்க இந்த இந்தியன் பீனல் கோடை. பிறகு குயின் விக்டோரியா டேக் ஓவர் பண்ண பிறகு மியூட்டினிக்கு அப்புறம் குயின் விக்டோரியா டேக் ஓவர் பண்ணு 1861 இந்த சட்டம் வருது. இந்தியன் பீனல் கோடு 1860 வருது. 60 வந்த பிறகு இந்தியன் பீனல் கோடு கூடிய சிஆர்பிசி வருது. ஏன்னா இந்தியன் பீனல் கோடு என்பது அஃபென்ஸ் டிஃபைன் பண்ணும், பனிஷ்மெண்ட் டிஃபைன் பண்ணும். அது எப்படி அமல்படுத்துறதுக்கு ஒண்ணு வேணா இல்லையா, அமல்படுத்துறதுக்கு என்ன ஒண்ணு சிஆர்பிசி வருது. அப்போ 1861 தான் இந்த ஐபிசி சிஆர்பிசி வரும்போது, சிஆர்பிசி நீதிமன்றங்கள் என்றால் என்ன, செஷன்ஸ் நீதிமன்றம், மேஜிஸ்ட்ரேட், போலீஸ் விசாரணை செய்ய வேண்டும், நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனா ஜூரர்கள் முன்னாடி கேஸ் நடத்த வேண்டும் என்று அதெல்லாம் இருந்தது 1860. அப்ப கூட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வரல. நல்லா கவனிக்கணும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வரல. அப்போ என்ன, நம்ம ஆளுங்க கூண்ல ஏறி கண்ட விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பான். இவங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் இவங்க சொல்றாங்களே, நம்ம ஊருக்கும் டேட்டா ப்ரொடெக்ஷன் சம்பந்தமே கிடையாது. பிகாஸ் வி ஆர் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட் பீப்புள். கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, ஒரே டாய்லெட்ல 10 பேர் இருக்கவங்க, நமக்கு டேட்டாவும் கிடையாது, ப்ரொடெக்ஷனும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே அவனுடைய ஜாதகத்தையே பேசுவோம். அவன் கூட ஓட்டான்பா, இவனை லவ் பண்றான்பா, இது 3வது டாவாம்பா, இது என்னப்பா அந்த டாவை கட்டி விட்டுச்சு, இதையே எல்லாம் சுத்தி எந்த டாவ் எந்த கட்டி விட்டு இது வந்து இப்படி இருக்க மக்கள் கிட்ட போய் இல்ல இந்த டாவை பத்தி நீ பேசாத, அந்த டாவ் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நீ சொல்ல முடியாது. மக்களுடைய அது கல்ச்சர், அது நம்ம தப்பே சொல்ல முடியாது. அப்படிதான் நாங்க வாழ்ந்திருக்கோம், நம்மளும் அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். இந்த டேட்டா விஷயங்கள், பிரைவசி விஷயங்கள்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட். அங்க வந்து நான் வந்து ஐ எம் இண்டிவிஜுவல், சமுதாயம் இந்த என்டையர் எனக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறது. இங்க கலெக்டிவ் பீப்புள். ஒரு பொண்ணு பார்க்க போனாலே கிராமத்துல எல்லாரும் போவான், எங்க கூட வீட்டு எதிர் வீட்டு வர எல்லாம் வருவான். எங்க வீட்டுக்கு வேலைக்கார ரெடி கொடுப்பானா, இது வேணாண்ணா, அது மூஞ்சி சரியில்லைண்ணா, இவ கொடுப்பா, இது வேணாண்ணா அப்படின்னுவா. என்னம்மா அவங்க வீட்டு சரியில்லைண்ணா, அது சரியில்லை, அவங்க மூத்த மாப்பிள்ள ரொம்ப முறிக்கிறாரு, இவ யாரு வீட்டு வேலைக்கார ஐடியா கொடுப்பா. இதெல்லாம் நம்ம கேட்போம், அவளுக்கு ஒரு இது கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்க டேட்டா ப்ரொடெக்ஷன்ல சிங்க் ஆகிறதுக்கு இன்னும் 20-30 years ஆகும், வேற வழி இல்லை. பட் அந்த டேட்டான்ற கான்செப்ட் ஏன் கொண்டு வராங்கன்னா, எவ்வளவு பேர் நீங்க யுவால் நோ ஹராரியோட புக்ஸை படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. புக்கு படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அது தவிர அதுலயும் யுவால் நோ ஹராரி மாதிரி திங்கர்ஸோட புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. He says இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு வேர்ல்டுல வந்து டாப் திங்கர்ஸ்ல யுவால் நோ ஹராரி ஒன் ஆஃப் த திங்கர்ஸ். அவர் புக்ல எழுதுவாரு, we are all being converted into data. நம்ம அத்தனை பேரையும் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டா வச்சுட்டு அல்காரிதம்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அல்காரிதம் ரெடி பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து சும்மா உங்களோட யூடியூப் போடுங்க, உங்களுக்கு வந்து விஜய் பண்ண கரெக்டா விஜயனுடைய படம் வந்து நிற்கும், விஜயனுடைய ஒரு இது வந்து நிற்கும். அது ஏன்னா பை நோ உங்களை வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணிடுது. நீங்க எதெல்லாம் எந்த 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 நெட்வொர்க்கு நீங்க போறீங்க, அந்த அல்காரிதம் உங்களை வந்து ஒரு அல்காரிதமா பாக்குது, உங்களோட டேட்டாவா பார்த்து அல்காரிதம் பண்ணுது. அல்காரிதம் என்னன்னா, இந்த கிவன் சிச்சுவேஷன் இவன் இப்படிதான் நடந்துப்பான் அப்படின்னு டிசைட் பண்றது அல்காரிதம். சாதாரணமா இந்தியன்ஸை வந்து அல்காரிதம் எழுதவே முடியாது. ஏன்னா இந்தியன்ஸை பொறுத்த மட்டும் இந்த கிவன் சிச்சுவேஷன் 10 விதமா இந்தியன் சிந்திப்பான், 10 விதமா சிந்திப்பான் இந்தியன்ஸ். ஏன்னா அவனுக்கு இருக்கிற நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து சச் அ ஸ்பார்க்லிங். எல்லாம் சேர்ந்து தலையை ஆட்டுவான். சார் எல்லாம் ரைட் சார், நம்ம இஸ்ரோக்கெல்லாம் உடனும், இதெல்லாம் ரைட், எல்லாம் பண்ணி போய் திருப்பதியில் வச்சுட்டு வந்துடலாம் சார். திருப்பதியில் வச்சு மனதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க மேல விடலாம் சார்.
அதாவது ஒரு வாட்டி ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ராக்கெட்டு மேலேயே போலையாம். இப்போ சர்தார் சொன்னார, ஒன்றும் இல்லைங்க, அது 3 வாட்டி இப்படி திருப்பி இப்படி திருப்பி இப்படி திருப்பி இப்படி திருப்பி இப்படி திருப்பி சூடுதா போனோம். எப்படிப்பா சொன்னேன்? வெஸ்பா சூடுற அப்படிதாங்க ஸ்டார்ட் ஆகுது, இப்படி 3 திருப்போம் அடிப்போம் ஸ்டார்ட் ஆகும், அவ்வளவுதான். அது திருப்பினா மேல போயிடுச்சு. இது இந்தியன் காமன் சென்ஸ் உள்ள மக்கள் நமது. ஸோ இந்தியன் காமன் சென்ஸ் உள்ள மக்களுக்கு நீதிமன்றங்கள்ல போய் பேசும்போது நமக்கு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன பேசுவோம்னா, இவன் திருடினாடானா, ஆமாங்க முட்டை மந்திரம் வச்சு பார்த்தேங்க, அதுல தெரிஞ்சிச்சுங்க இவன் மூஞ்சிதான்னுவான். இந்த சொத்து யாருதுறான்னு கேட்டா, எங்க ஆத்தா கனவுல சொல்லிச்சு, பேராண்டி சொத்து எல்லாம் உடுக்குதாண்டான்னு சொல்லிட்டு போச்சுனுவான். அவன் சொல்ல, எங்க கனவுலயும் எங்க ஆத்தா வந்துச்சு, அது எனக்குன்னு சொல்லிட்டு. இது நீதிபதியால எந்த கனவுல போய் பாக்குறது? இதுக்கு கொராபரேஷன் 2 பேர் வேற வருவான். அவன் சொல்ல, ஆமா ஆமா என் கண்ணு கூட சொன்னாரு, இவனுக்கு தான் கொடுக்க சொல்லிச்சு சொத்தை என்னவாரு. இவன் முட்டை மந்திரம் வச்சு பார்ப்பான், இவன் ஜோசியம் பார்ப்பான். இதெல்லாம் நீதிமன்றத்துல சாட்சி சொல்ல வந்துட்டு இருந்தானுங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஸ்டீஃபன் என்ன சொன்னான்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன்று போட்டு இந்த மக்களை ரெலவென்ட் அண்ட் அட்மிசிபிள் எவிடன்ஸ் ஆன இவங்களை பேச விடணும். இவங்க அதிகம் பேச விட்டா ஊர்ல இருக்க எல்லா விவகாரத்தை பேசிக்கிட்டு இருப்பான். அதனால இவனை நிறுத்துறதுக்கு ஒரே வழினா 5 to 55 செக்ஷனை போட்டு அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு போனான். அருமையான எனாக்ட்மெண்ட். இந்த எனாக்ட்மெண்ட் வந்தது பிறகுதான் நீதிமன்றங்கள்ல கொஞ்சமாவது நம்ம ஆளுங்க மீனிங்ஃபுல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மீனிங்ஃபுல்லா பேசிக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ற கான்செப்ட் 1960s 70sல வெஸ்டர்ன்ல பெரிய சமாச்சாரங்கள் வந்துட்டு இருந்த போது, வெஸ்டர்ன்ல ஜட்ஜஸ் themselves didn't know how to deal with this computer concept. So இங்கிலாந்து என்ன பண்றாங்க, இங்கிலாந்து எவிடென்ஷியரி ரூல்ல 65B மாதிரி ஒரு பொசிஷனை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மூலமா வரக்கூடிய அவுட்புட்டுக்கு ஒரு சர்டிபிகேஷன் போனோம். ஏன்னா யாருக்குமே தெரியல அதனுடைய ஆத்தென்டிசிட்டி, அது என்ன எப்படி நடத்தணும்னு யாருக்குமே தெரியாததுனால இங்கிலாந்துல 1960sல வந்த சட்டம் தான் இந்த 65B. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்ல இங்கிலீஷ் பீப்புள் அண்ட் இங்கிலீஷ் ஜட்ஜஸ், இங்கிலீஷ் லாயர்ஸ் பிரிஞ்ச பிறகு 65B அங்கேருந்து போயிடுச்சுட்டு நமக்கு இப்போ நம்மள தாவடிக்குது. இங்க it is not at all necessary, but what was given up in England, we are bringing up. ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்தை நாம இப்ப கட்டி நாடுறோம், saying that colonial law எடுத்துறோம், colonial law, we are actually taken the 65 from the colonial law and brought, given it up. We are holding it. It is causing confusion because very simple. ஸ்டீஃபன்ஸ் போட்ட ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருப்பான். இவங்களால யாராலையும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கூட போட முடியல. பாத்தீங்களா, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போடலாம்ல. ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன் போட்டா என்ன ஆகும், புரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு, எலக்ட்ரானிக் ரெக்கார்டா என்னது, அது என்னது. அப்ப நாவிக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு, மூர்த்திக்கு தெரிஞ்சது இவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். எல்லாருமே சேர்ந்து யாரை குழப்பறோம்? சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்கிறவன் தான் இதை ஆக்ட அப்ளை பண்ண போறான். எப்படி புரிய போகுது? ஹவு இஸ் ஹி கோயிங் டு டூ இட்? எனக்கு நிஜமாவே புரியல. என்ன சொல்றாங்க, வீடியோ எடுக்கணுமா, சர்ச் அண்ட் சீசரை வீடியோ எடுக்கணுமா. போலீஸ் நான் சத்தீஸ்கர்ல போய் போலீஸ் ஆபீசர்ஸ் கிளாஸ் எடுக்க போன போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டாங்க, சார் எங்க கூட பஸ்தார் வரீங்களா சார் கேட்டாங்க. பஸ்தாரா? பஸ்தார்னு தெரியுங்க, சத்தீஸ்கர்ல நம்ம நக்சலைட்ஸ் அண்ட் மாவோஸ் இருக்கிற இடம். அங்க நாங்க எங்க சார் இது எடுத்துட்டு போறது, கேமரா எடுத்துட்டு போறது, எங்க சார் நாங்க இதுன்றது, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன ஐடியால இது பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நமக்கு அதுக்கு பதிலே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் கான்ஸ்டபிள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்ல இருக்காரு கீழே நீங்க இதுக்கு போனீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போனீங்கன்னா, கோர்ட் ஆர்டர்லயும் ஒருத்தர். அந்த கோர்ட் ஆர்டர்லி இஸ் கிங் ஆஃப் த கோர்ட். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கிங் ஆஃப் த கோர்ட். He is the link between the superintendent of police and the thing. He can do anything in the court. ஏன்னா அவர் தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மீன் கீனு எல்லாம் அப்பப்போ சீப்பா அவரும் வாங்கி கொடுப்பாரு. அவர் மேஜிஸ்ட்ரேட்ல இருக்க கோர்ட்ல இந்த ரெக்கார்டு மூவ் பண்ணுவாரு, இதை மாத்துவாரு, அதை மாத்துவாரு. நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா என்டையர் கன்ஃபெஷனே கையில் எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க ஒண்ணு கஷ்டமே கிடையாது. நீங்க ஒரு கேர்ளு கிட்ட கஷ்டப்பட்டு ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் நீங்க அந்த பொண்ணு தான் எப்படி இன்னொருத்தர் கற்பழிச்சாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த கோர்ட் ஆர்டர் கிட்ட காசு கொடுத்தா யூ வில் கெட் இட். நெக்ஸ்ட் மினிட் டிவியில காமிச்சிட்டு இருப்பாங்க, இதை ஃபுல்லா இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கும். So there is no data thing at all in this country. So porous, the entire thing is so porous that it is impossible to maintain data privacy in this country as it is today. It is very porous. அவ்வளவு கூட வேணாம், ஸ்டேட் கான்ஸ்டபிள் கிட்ட, அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா கேஸ் டேரியே உங்க வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் என்னத்துக்கு நீங்க இந்த காவம் ஐயோ கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு, கேஸ் டேரி அங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளனால அதை பண்ண முடியும்.
So this is a problem which is really facing at us. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் வந்து மோஸ்ட் 65B வந்து பார்லிமெண்ட் அட்டாக் கேஸை பத்தி நீ காத்தால பேசினார் பாருங்க. அதுல என்ன அழகான இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் 65B ஜஸ்டிஸ் வெங்கட்ராமி ரெட்டி அழகா எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா, 65B is when a particular evidence is a secondary evidence, it is not necessary that it fall in 65B. 65லயே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு எழுதியிருப்பாரு. ஆனா இந்த கேஸ்ல இந்த எலெக்ஷன் கேஸ் என்னது அன்வர்ல வந்து என்ன மாத்துறாங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் என்ற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த வெங்கட்ராமி ரெட்டி சொல்ற பிராக்டிக்கலா கொடுத்த இதை வந்து இது பண்ணி இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இது கிரியேட் பண்றாங்க. ஏன்னா வெரி சாரி பார்ட் இஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் பிராக்டிஸ் இன் தி மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ல எப்படி ஒரு சாட்சியை கூண்டுல ஏத்தி நாங்கெல்லாம் இவங்க சொல்றாங்களே, 14 வருஷமா நான் ட்ரையல் கோர்ட் பிபியா இருந்திருக்கிறேன். 14 years I was ட்ரையல் கோர்ட் பிபி ஃபார் சோ மெனி டிபார்ட்மெண்ட். நூத்துக்கணக்கான சாட்சிகளை நான் கூண்டு ஏத்தி விசாரிச்சிருக்கிறேன். சித்தண்ணன் உங்களெல்லாம் விசாரிச்சது இல்ல, இத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறேன் நான். எல்லாரும் கூண்டுல போட்டு விசாரிக்கும் போது தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் எப்படி ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுன்னு. அந்த ப்ரூஃப் ஆஃப் அ ஃபேக்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க இப்ப என்ன இப்ப கிரைம்ஸ்னுடைய இதை பாருங்களேன். இது வரைக்கும் போலீஸ்னுடைய பெரிய ப்ராப்ளம் இந்தியாவில் போலீஸ்க்கு என்ன தெரியுங்களா? A confession to police officer is inadmissible in India, Pakistan, Bangladesh and Sri Lanka. இந்த 4 ஊருங்கள்ல தான் கன்ஃபெஷன் டு போலீஸ் ஆஃபீசர் இஸ் இன்அட்மிசிபிள். அதாவது ஒரு கொலையை பண்ணிட்டு நேரா ஸ்டேஷன்ல போய், ஐயா நான் அந்த கொலையை பண்ணிட்டேன் என்னை சரண்டர் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கட 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 நெடுங்காரம் வச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கொலை பண்ணிட்டு வந்து ஒத்துக்கிட்டானா நீதிமன்றத்தை சாட்சி சொல்ல முடியாது. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, வெயிட் பண்ணியா விஓ புஷ் கூட்டு வரேன், நீ நேரம் அங்க போய் சரண்டர் பண்ணு, விஓ நீங்க கூட்டு வரா மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லி காத்தங்காத்த விஓ கிட்ட கூட்டு போய் அங்க ஒரு கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணி விஓ கொண்டு சரண்டர் பண்ணி இங்க எஃப்ஐஆர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள சன் டிவியில ஓடும், கொலை செய்தவன் போலீஸ்க்கு சரண்டர். முடிஞ்சு போச்சு. எப்போ 8 மணிக்கு சரண்டர். எஃப்ஐஆர் எப்போ வரும்? 11 மணிக்கு வரும். ஏன்னா இது விஓ கிட்ட போய் கன்ஃபெஷன் ரெக்கார்டா எஃப்ஐஆர் வரதுக்கு 11 மணி ஆகும். இங்க சன் டிவியில 8 மணி சன் டிவி ஓடிட்டு இருக்கோம், சரண்டர் ஃபுல்லா போட்டுட்டு இருப்பான். ஸோ கேஸ் படக்கு நாங்க போயிடும். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்தியன் போலீஸ் ஆர் ஃபேசிங் பிகாஸ் confessions are made inadmissible in evidence for the simple reason is police is not trusted in India. Police still we feel that police are capable of using section 149 IPC to bring all innocent people into the net of criminal prosecution. அதனால என்ன பண்றாங்க, ஸ்டீஃபன்ஸ் himself said nothing doing, all confession is inadmissible சொல்லி போட்டு விட்டார். இது சாதாரண கிரைம்ஸ் நடந்துட்டு இருந்த போது ஒரு ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ். நீங்க அந்த வெற்றிமாறன் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, விசாரணை. அந்த விசாரணை படம் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் மாட்டினோம்னா கட கட கடன்னு என்ன பண்ணுவோம், ஸ்டேஷன்ல 10 ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் அவன் மேல போட்டு அவனை வந்து ஒரு இதை கொடுத்து ப்ளீட் கில்ட்டி பண்ண வச்சு கிளேஸை முட்டுவாங்க. இது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருந்த காலம். இப்போ டெக்ஸ்டர் மாறி போச்சு. நவ் த கிரைம்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ், மர்டர் கிரைம்ஸ் எல்லாம் இப்போல்லாம் கிடையாது. இப்போ என்டையர் சொபிஸ்டிகேட்டட் கிரிமினல்ஸ் have come. These criminals are going to use this system of cyberspace to commit crimes. In the cyber system of committing crimes வந்த போது இந்த அவுடேட்டட் கிரிமினல் லாவை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இந்த அஃபென்சஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரத்துக்கு இந்த சட்டம் வருமானு பார்த்தா, இந்த சட்டம் என்ன பண்ணிருக்குன்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் இதுல பண்ணி வச்சிருக்காங்க. அத்தனையும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது இது எப்படின்னு. இல்லஸ்ட்ரேஷனும் போடல. இன்னைக்கு மட்டும் காத்தாலேருந்து சாயங்காலம் மட்டும் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு நான் கிளாரிட்டி இல்லாத போறேன். நிஜமாவே எனக்கு கிளாரிட்டி இல்லாத போறேன். ஏன்னா எப்படி எனக்கே கிளாரிட்டி இல்லாத போது எப்படி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிளாரிட்டி இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன கிளாரிட்டி இருக்கும், யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், எந்த இடத்த எக்ஸ்போர்ட் கிட்ட போனோம், என்ன பண்ணணும். அதனால தான் நான் கார்த்தாலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சார் என்னுடைய முடியே எடுத்துட்டு எந்திலேயே காமிச்சா வருமா சார்னா ஒருத்தர் வருங்கிறாரு, ஒருத்தர் வராதுங்கிறாரு. இதுக்கு நடுவில் எங்க ஜட்ஜஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களும் பாவம் இல்லை, அவங்களுக்கு என்ன இதை தெரியும். ஒரு ஜட்ஜு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அனதர் 10-20 இயர்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அன்லஸ் இதோட இந்த ப்ராப்ளம்லாம் நிற்கல. இதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்குன்றத 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பயந்து போயிடுவீங்க நான் சொன்னதை கேட்டீங்கன்னா. ஆக்ட் இருக்கா கையில யார்ட்டையாதும் இருங்க, எடுங்க ஆக்ட் எடுங்க. செக்ஷன் 131 ஆஃப் தி மட்டும்தானா? 131 ஆஃப் தி புது சட்டத்தில் எத்தனமா போட்டிருக்காங்க? 131 எடுங்க.
of the new act, இந்த அத்தியனம் வந்திருக்குது பாருங்க, இருக்குதா பாருங்க மொபைல்ல. 130 நான் படிக்கிறேன் கேளுங்க. No magistrate or police officer shall be compelled to say when he got any information as to the commission of any offense போட்டிருக்காங்க. ஸ்டீஃபன்ஸ் எழுதும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா வென்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. WHENCE யூஸ் பண்ணியிருப்பாரு. வென்ஸ் மீன்ஸ் வென் அண்ட் ஹூ. அதனால தான் எங்க சித்தண்ணர்லாம் கூண்டு நிற்கும் போது என்ன சொல்லுவார்னா, தகவலாளி கொடுத்ததன் பேரில் பார்ட்டி சகிதமாக எதிரியை அவர் பஸ் ஸ்டாண்டில் வைத்து பிடித்தோம் சொல்லுவாங்க. தகவலாளி யாருன்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, he is protected by the அன்னைக்கு பழைய செக்ஷன் 125ல he is protected that whence வார்த்தையை எப்போ தகவல் கிடைத்தது, யாரிடமிருந்து தகவல் கிடைத்தது is protected. ஸோ என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இந்த செக்ஷன்ல தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வென்ஸுக்கு பதிலாக வென்ன்ற வார்த்தையை போட்டாங்க. வென்னா என்ன அர்த்தம்னா, எப்போ தகவல் கிடைச்சது மட்டும்தான் ப்ரொடெக்டடே தவிர யார் தகவல் கொடுத்தாலும் ப்ரொடெக்டட் இல்லை. நீங்க உங்க கடையை மூடிட்டு போனோம் அவ்வளவுதான், டிபார்ட்மெண்ட் மூடிட்டு போங்க அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்மளுடைய டிராஃப்டிங் இருக்கு. இந்த இவ்வளோ ஒரு இது நான் கரடியா கத்திட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டேன், எங்க டிபார்ட்மெண்ட் அடி வாங்க யாரு காதல் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள் கூட இதை பத்தி கன்சர்ன் இருக்காங்க. ஐ வாஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால எனக்கு பிராக்டிக்கலா தெரியும். கூண்டில் ஏறி என்ன ஹைகோர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் அப்பீல் பேப்பர்ஸ் வச்சுட்டு பேசுவாங்க. ட்ரையல் கோர்ட்டை நாங்க தான் சாட்சியை கூண்டில் போட்டு விசாரிப்போம். உன் பேர் என்னப்பா, என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு, கரெக்டா சொல்லு சாட்சிக்கு. இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு எக்ஸிபிட்டா மார்க் பண்ணி வரும்போது இடிக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். அடுத்தது இன்னொரு பெரிய பிளண்டர் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வாங்க, அதாவது 138 an accomplice shall be a competent witness against an accused person and a conviction is not illegal if it proceeds upon the corroborated testimony of an accomplice. Uncorroborated testimony of an accomplice. இந்த அன்ன்ற வார்த்தை UN இல்லாததுனால எங்க டிபார்ட்மெண்ட் நடக்காது. ஏன்னா இவங்களுடைய கதையை என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ஸ்பிரசி கேஸ்ல ஒருத்தனை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அப்ரூவரா மாத்தி அப்ரூவர் எவிடன்ஸ் தான் நிற்கும் கேஸ். இப்ப இந்த அப்ரூவருக்கு கொராபரேஷன் வேணும்னு கேட்கறாங்க. கொராபரேஷன் இருந்தா ஏன் அப்ரூவருக்கு போறான் போலீஸ்காரன்? கொராபரேஷன் இல்லைன்றதுனால தானே அப்ரூவருக்கு போறான் இல்லையா? ஸோ ஃபண்டமெண்டல் தெரிய வேணாமா? அன்கொராபரேட்டட் டெஸ்டிமனின்றது இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா நீங்க படிக்க போனீங்கன்னா, முத்துக்குமாரசாமி பிள்ளை வர்சஸ் கிங் எம்பரர் 1912. அது என்னன்னா, பாவு சிதம்பரம் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண உடனே திருநெல்வேலி ரைட்ஸ் நடக்கும். ஆஷை மணியாச்சியில போட்டு தள்ளிடுவான் இவன் வாஞ்சி, தன்னை போட்டு இது பண்ணுவான். ஸோ அவன் ஆஷ் போன உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் முத்துக்குமாரசாமி பிள்ளை 6 பேரை பிடிப்பாங்க. இவங்களும் இந்த கான்ஸ்பிரசி இன்வால்வ்டுன்னு சொல்லி போட்டு அந்த கான்ஸ்பிரசி ட்ரையல்ல இந்த டிசிஷன் எடுப்பாங்க. கொராபரேஷன் தேவையே இல்லை. ஒருத்தர் இட் இஸ் நாட் அண்ட் அப்ரூவ் எவிடன்ஸ் கொராபரேஷன் இஸ் நாட் நெசசரின்னு சொல்லுது. இன்னைக்கு மட்டும் லா அதுதான். ஓவர் நைட் இந்த அன்ன்ற வார்த்தை எடுத்துட்டாங்க. இது பிரிண்டர்ஸ் டெவிலா இல்லைன்னா டெக்ஸ்டுவல் டெவிலான்னு கேட்டா யாருக்கும் தெரியல. ஐடியாவே இல்லாத நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். See, these are all problems which more and more problems we are going to face. And people like Navi என்ன பண்ணிருக்கணும், ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா, நாவி அவர் மூர்த்தி இவரெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது எப்படிப்பா எழுதுறது, சாதாரணமா ஒரு 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 ஹெட் கான்ஸ்டபிள் புரியுற மாதிரி எப்படி எங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்போ என்ன நம்ம நினைக்கிறோம், நம்ம ஊர்ல ஹெட் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் அவன் தான் இதை டீல் பண்ண போறான். At the end of the day he is going to deal with the problems. How he is going to understand it? அந்த லாங்குவேஜ்ல போட்டுருந்தா ஈஸியா இருந்திருக்கும். இந்த காம்ப்ளிகேட்டட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல போட்டு அவ ஃப்ரீ ஸ்டீஃபன்ஸ் இங்கிலீஷ் எழுதினான்னா பிகாஸ் he thought in English, his mother tongue was in English, he wrote it in English. You don't think in English, you think in Tamil. You use Tamil to translate into English and write. How? நம்ம இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் வெள்ளக்காரன் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம். அவனுடைய மதர் டங் இங்கிலீஷ். So he thinks in English and writes in English. So English they just understand what he writes. நாம நம்ம தமிழ்ல திங்க் பண்றோம் because we are born in Tamil. கர்நாடகா போனா தெலுங்கு, இதுல கன்னடத்தை திங்க் பண்றாரு, தெலுங்கு ஆந்திரா போனா தெலுங்குல திங்க் பண்றாங்க இல்லையா? ஸோ நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல திங்க் பண்ணி நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா எங்க சப் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுப்பாரு. சப் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுட்டு அது ஏற்ற மாதிரி நடந்துட்டு போறாரு.
I really do not know how we are going to think. I think it is going to be a paradise for defense lawyers and accused and a great curse for judges. Thank you, and police officers.